அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. 19/4/2026 முதல் 25/4/2026 வரை மேசராசிக்குண்டான பலன். சித்திரை மாதம் 6 முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை மேசராசிக்கு அருமையான யோகமான காலம். உங்கள் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சத்தோட உங்க ராசியில அமர்ந்து சுக்கிரனோட இணைந்து இருப்பது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். 7.5 சனி காலத்துல செல்வம் எப்படி கொடுக்கும்? ஒரு பயம், தனப்பிராப்தம் உண்டான தன்மை. இன்று பகல் ஞாயிற்றுக்கிழமை பகல் 3 மணி அளவில் சந்திர பகவான் மேசராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபத்தில் உச்சமடைகிறார். ஆகவே ரிஷபராசியில பயணம் மேற்கொள்ளும் போது உச்ச பலன். ஆகவே இன்றைய தினம் முதல் உங்களுக்கு அருமையான காலம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நாள் உங்களுக்கு முயற்சியுடைய தன்மை பிரசித்தி பெறும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் காரியத்தோடு நகர்த்து கொண்டே செல்வீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தினம் நம்ம செய்ய வேண்டியது, இந்த காலத்தில் நம்மளுக்கு அனைத்தும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு உதயமாய் கொண்டே இருக்கும். குடும்பம் நல்ல மேன்மை அடையும். 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியில் அமர்ந்து கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். உங்க 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அதோட இணைந்து உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை, மன ஒற்றுமை, மனதில் இருக்கக்கூடிய பயம் அச்சம் அனைத்தும் களையக்கூடிய தன்மை உருவாகும். ஏற்கனவே ஒரு பதட்டம் நம்மளுக்கு இருந்தது. இந்த பதட்டம் நம்மளுக்கு குறையுமா? தேவையில்லாத ஐயப்பாடு உருவாய் கொண்டே இருக்குது. இதெல்லாம் எப்போ களையிறது? திடீர்னு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் நம்மளுக்கு மனதை வாட்டி வதைக்குது. இந்த மனம் வாட்டி வதைக்கும் போது நம்மளுக்கு என்ன பலன்? புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும்போது மனதில் ஒரு கலக்கத்தை கொடுத்துட்டே இருப்பார். அதிலே சனியோட சேர்ந்து செவ்வாய் உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருப்பதால் மனதில் ஒரு ஐயப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பது ராகு பகவானே. ஆகவே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்கள் தைரியத்தையும் பராக்கிரமத்தை வாரி வழங்குவார். அந்த தைரியம் பராக்கிரமத்தால் நீங்க அடையக்கூடிய நன்மை பல. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைந்து குழந்தைங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு உண்டான தன்மை உருவாகி, இதனால நம்மளுக்கு ஒரு மேல் படிப்புக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தன்முனைப்போட செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு உண்டாகும். விளையாட்டுத்தனம் கொஞ்சம் குறைத்து கொள்வது சிறந்தது. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நடுத்தர வயது அன்பர்கள் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிறந்தது. உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வேகத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்காது. ஆகவே வேகமா செயல்படக்கூடிய தன்மை இருந்தாலும் தொழில்துறையில அதே கவனம் செலுத்தினால் நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். உத்தியோக லாபம் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் பார்வையாக பார்க்கும்போது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதார சீரடையும், பொருளாதார மேன்மையடையும். தன்னை அறியாமலே ஏற்கக்கூடிய தன்மை, ஒரு பயத்தை இந்த சனி பகவானால் உங்களுக்கு களையப்படும். செவ்வாய் உங்களுக்கு உக்கரத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாகவே அமர்ந்து இருப்பதால் சற்று உடல் மீது கவனம் செலுத்தணும். உஷ்ணரா பாதிப்பு உருவாகும். உடம்பு ஹீட்டா இருக்குது, உடம்புல ஏதேனும் ஒரு பயத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு உருவாய்கொண்டே இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு என்ன செய்தால் நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கிறது ஒரு மனக்குழப்பம் கொடுத்துட்டே இருக்கும். அது இந்த வார இறுதிக்குள் சந்திர பகவான் சிம்ம ராசியில அமர்வார். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மிதுன ராசியில் செல்வார். குருவோட சேரும்போது குருமங்கள யோகம் உருவாகக்கூடிய தன்மை. சந்திரன் உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்க ராசியில அமர்ந்து இன்று பகல் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு உச்சமடையும் போது தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய தன்மை,
மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் தீர்வுக்குண்டான தன்மை, வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை அனைத்தும் ஜெயமே அடையும். எல்லா பிரச்சனைகள் தீர்வுக்குண்டான வழி ஒவ்வொன்றாக உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். இதனால் நம்மளுக்கு என்ன செய்து வருவது? மன வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். செவ்வாய் மனதில் ஒரு வேகத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார். 12ஆம் இடத்துல அமர்ந்து சூரியன் உச்சம் பெற்று திகழ்வதால் உடனே செய்து முடிக்கணுங்கிற ஒரு மன வைராக்கியம் கொடுத்து கொண்டே போகும். ஆகவே ராகு பகவானுடைய வழிபாடு நீங்க தவறாம செய்து வரணும். இந்த காலத்தில் நீங்க ராகு பகவானுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு தவறாம செய்து வரணும். அந்தந்த கிரக காலத்தில் ஒரு தன்மை மாற்றம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஜென்மத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து இருக்கும்போது அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தன்மை முழுமையாக அடைய முடியாது. அப்ப சூரியனுடைய தன்மை உங்களுக்கு கிடைக்காம பண்ணும், சுக்கிரனுடைய தன்மை உங்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டே போகும். ஆக 2ஆம் அதிபதி உங்க ராசியில அமர்ந்திருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடும் போது உங்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கும். பொருளாதார சிக்கல் நிவர்த்தி ஆகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அன்பர்கள் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு மேலும் உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று கூடக்கூடிய தன்மை உருவாகும். இருப்பினும் உங்கள் ராசிநாதனுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் நட்சத்திரநாதனை பலப்படுத்திக் கொள்ளணும். நீங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னா பரணி, பூரம், போராட நட்சத்திரத்தில் போய் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு உங்கள் சம்பந்தப்பட்ட இறைவனை, உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி வரணும். இந்த காலத்தில் ஏன்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கும். ஆனால் அந்த இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று ஒரு பூஜை செய்து ஒரு அர்ச்சனை செய்து வரணும். நீங்கள் ஒரு பரணி நட்சத்திரக்காரங்களை கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கு கிருத்திகை, சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்துல போய் நீங்க மனதார வழிபாடு செய்து வரணும். ஆகவே இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்க ஒரு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அடங்கியது மிருகசீரிஷ நட்சத்திரம் அல்லது ரோகிணி நட்சத்திரம் தேர்வு செய்து, ரோகிணி நட்சத்திரம், மஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் போய் அம்பிகை வழிபாடு செய்து வரும்போது உங்க கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, வாழ்கள் உண்டாகும்.